ஹாய் கைஸ், ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஒரு 11 o'clock இருக்குங்க. அந்த மாதிரி டைமில் என் ஹஸ்பண்ட் கிளம்புங்க வெளியே போகணும் அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி டைம்லலாம் வெளியே போக மாட்டோமே, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டால் சொல்லவே இல்லைங்க. நம்மளால பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் இந்த சஸ்பென்ஸ்லாம் வந்து கண்டினியூ பண்ணவே முடியாதுங்க. வழியிலலாம் கேட்டுகிட்டே இருந்தேன் எங்கே போகிறோம்னு சொல்லிட்டு. அப்போதாங்க சொன்னார் சாப்பிட தான் போகிறோம் அப்படின்னு சொன்னார். சாப்பிட போகிறோமா, நம்ம தான் சாப்பிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்போ தான் அது கிடைக்கும், வா போகலாம் அப்படின்னு சொன்னார். என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா சேமியா சிக்கன் பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு 11 o'clock தாங்க இது வந்து ஆரம்பிக்கிறாங்க. இவர் சொல்கிறது என்னால் நம்பவே முடியலைங்க. அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அங்கேயே போர்டு போட்டிருக்காங்க 11 o'clock 1 o'clock வரைக்கும் தான் அப்படின்னு சொல்லிட்டு. இதோட டேஸ்ட் வந்து எப்படி இருந்துச்சுன்னா, நம்ம சேமியால வந்து சிக்கன் போட்டு செய்வோம்லங்க, அதே டேஸ்டா தான் இருந்தது. இதுல வந்து பாத்தீங்கன்னா பிரியாணில வைக்கிற மாதிரி 3 பீஸ் வந்து சிக்கன் 65 கூட வச்சிருந்தாங்க. பாக்குறதுக்கும் பிரியாணி மாதிரி தாங்க இருக்கு. ஆனா டேஸ்ட் வந்து பிரியாணி டேஸ்ட் வந்து கண்டிப்பா இல்ல. ஆனா பசங்களுக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே பிடிச்சிருந்ததுங்க. 65 பார்த்த உடனே வந்து இன்னுமே ஹாப்பி ஆயிட்டாங்க. இந்த சேமியா பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா வீட்டுல செய்வோம்லங்க, அந்த சேமியா மாதிரி இல்லைங்க, ரைஸ் மாதிரி இருக்கு. டேஸ்ட் வந்து பார்த்தா நல்லாவே இல்ல அப்படிலாம் சொல்ல முடியாதுங்க. ஓகே தான். இது வீட்லயே சொல்லியிருந்தா நான் சேமியால சிக்கன் போட்டு செஞ்சு கொடுத்துருப்பேன்ல அப்படின்னு சொன்னா அது நல்லா இருக்காது, இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுறாங்க. ஒரு சில கடையில பாத்தீங்கன்னா இந்த 65 வந்து நல்லாவே குக் பண்ண மாட்டாங்க. இந்த கடையில வந்து டீப் ஃப்ரை பண்ணி நல்லா குக் பண்ணியிருக்காங்க. இந்த சிக்கன் சேமியா பாத்தீங்கன்னா ஒரு பிளேட் அவ்வளவுதாங்க, அதுக்கு மேல வந்து சாப்பிட முடியல. வேற என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் கேட்ட உடனே நான் சொன்ன ஃபர்ஸ்ட் வார்த்தை வந்து சிக்கன் ரைஸ் தான். எப்போ பாரு சிக்கன் ரைஸ் அது வந்து வாங்கி தர முடியாது, வேற எதனா கேளு அப்படின்னு சொல்லிட்டாரு. அவர் வந்து ஏன் அப்படி சொல்றாருன்னா, இந்த மாதிரி வெளியே போய் சாப்பிடும்போது வேற டிஷ் வந்து ட்ரை பண்ணணும், ஒரே டிஷ் வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாரு. அதுவும் கரெக்ட் தான். ஆனா நம்ம என்ன பண்றதுங்க, அந்த சிக்கன் ரைஸ் சாப்பிடலன்னா சாட்டிஸ்ஃபைடே ஆக மாட்டேங்குது. அப்புறம் தாங்க இந்த பரோட்டா வந்து ஆர்டர் பண்ணேன். இந்த பரோட்டா பிச்சு சாப்பிட்றதுக்கே 2 நாள் ஆகும் போல இருக்குங்க, அவ்வளோ ஹார்டா இருக்கு. அஸ்மாக்கு கேட்டா அவ்வளோ வேணான்னு சொல்லிட்டா, ரயானுக்கு கேட்டா அவனும் வேணான்னு சொல்லிட்டான். 2 பேருமே பாத்தீங்கன்னா கிரேட் எஸ்கேப். நான் தான் வந்து மாட்டிக்கிட்டேன். இந்த மாதிரி மிட் நைட்ல போய் சாப்பிட்டதெல்லாம் புது அனுபவமா தாங்க இருந்தது. இந்த மாதிரி யாரெல்லாம் ட்ரை பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அஸ்மாக்கும் ரயானுக்கும் பாத்தீங்கன்னா எவ்வளவுதான் வாங்கி கொடுத்தாலும் எவ்வளவுதான் சாப்பிட்டாலும் கடைசியில வந்து இந்த சோம்பு மிட்டாய் சாப்பிட்டாதாங்க அவங்களுக்கு வந்து ஒரு ஃபுல்ஃபில்லே ஆகுது. எப்படியோ வீட்டுக்கு போயிட்டு திருப்பியும் பசி எடுக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்காக இன்னொரு பார்சலை வாங்கிட்டு அப்படியே கிளம்பியாச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.